என்னாச்சு சிவா? ரொம்ப வலிக்குதா? ஆமா இலி, இப்போ நல்லா தானே இருந்தீங்க. தெரியல திடீர்னு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கையினால தூக்கவே முடியல. இருங்க இருங்க ஒரு நிமிஷம். தவிச்சு நின்னேனே, நெஞ்சு உடைஞ்சு நின்னேனே, அடடா நிலவே நீ ஒளிஞ்சு. சரி சரி சரி, முகிலா அந்த கபிலனுக்கு ஒரு நாள் இருக்கு சிவா. உங்களையும் ஆள் வச்சு கொல்ல பாக்குறான். இருக்கட்டும், ஒரு நாள் மொத்தமா சேர்த்து வச்சு அவன் கதைய முடிச்சு விடுறேன். கூட என்ன பார்த்தா கண்ணீர் விட்டு கலங்குவான். என் விதிய கொஞ்சம் மாத்தித்தா ஏண்டி திருடி நீ போதண்டி துக்கம் போகுண்டி உடனே சிறுக்கி வந்து சேரிடி. ரொம்ப வலிக்குதா? சொல்லுங்க, ரொம்ப வலிக்குதா? இல்ல அப்போ வலிக்கலையா? இல்ல இல்ல இல்ல, வலிக்குது வலிக்குது. ஓ அப்படியா? இப்போ நான் என்ன பண்றேன்னு பாருங்க. என்ன ரிமோட் போட்டு விளையாண்டுட்டு இருக்க? கை வலிக்குதுன்னு சொன்னீங்க, ஆனா இவ்ளோ ஃபாஸ்டா கேட்ச் பிடிக்கிறீங்க. ஐயோ வலிக்குதே. நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். ஐயோ ரொம்ப வலிக்குது ஐலி. I love you, Ailey. உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் Ailey. Really, I love you. சிவா, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஏய், விக்கல் நின்றுச்சா? அது விக்கல் நிக்கிறதுக்காக தான் நான் போய் சொன்னேன். பேசாம தூங்குங்க. இந்தாங்க காஃபி. காஃபி எடுத்துக்கங்க. ஐயோ என்னது? நீயா போட்ட? நான் தான் காஃபி போட்டேன். ஏன் கேக்குறீங்க? இல்ல கேட்டேன். டேய், என்ன வர வர என் மருமகளை ரொம்ப கிண்டல் பண்ற? நல்லா கேளுங்க அத்தை. இப்பெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் பண்றாரு. ரித்திகா, அம்மா அம்மா, என்னம்மா திடீர்னு? அப்பா ரித்திகா, எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கேன்ப்பா. என்ன மாமா, ஏதாவது விசேஷமா? நான் தான் வர சொன்னேன். ஆமா, என்னன்னு தெரியல. திடீர்னு உங்க அக்கா போன் பண்ணி வர சொன்னாங்க மாப்ள. அதான் இவ்ளோ சீக்கிரம் வந்தோம். என்ன விஷயமா? போன்ல வேண்டாம், நேர்ல சொல்றேன்னு சொன்ன. ஏதாவது முக்கியமான விஷயமா? எல்லாம் உங்க பொண்ணை பத்தி தான். ஏய், என்ன ரித்திகா, மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணியா? இல்லம்மா. இல்ல இல்ல, உங்க பொண்ணுன்னு நான் சொன்னது ரித்திகாவை பத்தி இல்ல, அயலிய பத்தி.
அயலி, சிவா, வரேன்க்கா. ஒண்ணும் இல்ல. இங்க இருக்கிற நாம யாருமே அயலி சிவாவோட கல்யாணத்தை பார்க்கவே இல்ல. அதனால அவங்க 2 பேருக்கும் நான் ரொம்ப கிராண்டா ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். அக்கா, எதுக்கு இது தேவையில்லாத வேலை? கபிலா, உன் அக்கா எது பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? மாப்பிள்ள சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? பெத்தவங்களை மதிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்ட இவங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? நடந்து முடிஞ்சதையே இப்படி பேசிட்டு இருக்காதீங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணும்னு நான் தான் ஆசைப்படுறேன். அதுக்காக இதுங்களுக்கு ஊரை கூட்டி காசு செலவு பண்ணி அப்படியே கிராண்டா கல்யாணம் பண்ணணுமா? பணம் செலவாகிறத பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம்.